தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய தினத்துல ஆண்டவர் உங்களுக்காக தந்த தேவ வார்த்தைகள் ஏசாயா 48:11 ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தரா இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார், உங்களை ரட்சித்தார், உங்களை அறிஞ்சிருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறத, உங்களுக்கு எது பிரயோஜனமா இருக்கிறத அதே ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். போதிச்சு அந்த வழியில உங்களை நடத்துவார். உங்களுக்கு தெரியும் அவருக்கு உங்களுக்கு எது பிரயோஜனம் இருக்கு அந்த வழியில ஆண்டவர் உங்களை அருமையா நடத்துவாரு. சில வேளை ஊழியக்காரங்க மூலமா உங்களை போதிக்கலாம், வேத வசந்த மூலமா போதிக்கலாம். சில வேளை மெளிய சத்தத்துல நீ இதை செய்ய, இதை செய்யாத, இங்க போவாதன்னு ஆண்டவர் சில வேளை போதிப்பாரு. அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அப்ப வசனத்து மூலமாவும் ஆண்டவர் உங்களை நடத்துவாரு. உங்களை போதிச்சு அவர் எது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதோ அந்த வழியில ஆண்டவர் உங்களை போதிச்சு நடத்துகிற கர்த்தரா இருக்கிறார். பாருங்க, உன் தேவனாய கர்த்தர் நானே, நான் தான் உனக்கு போதிச்சு நடத்துறேன். எது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கிறதோ அந்த வழியில ஆண்டவரே போதிச்சு உங்களை நடத்துவாருங்கிறத நீங்க அறிய வேண்டிய அருமையான தேவ பிள்ளைகளை. உங்களுக்கு சில வேளை நீங்க எடுக்கிற முயற்சிகள் வாய்க்காம போகலாம். இங்க இவ்வளவு முயற்சி எடுத்து தடைப்பட்டு போகலாம். நீங்க செபம் பண்ணி அந்த காரியங்கள் வாய்க்காம இருக்கலாம். சில வேளை லஞ்சம் கூட கொடுத்து அந்த வேலையை வாங்கலாம்னு சொல்லி நீங்க முயற்சி எடுத்துக்கலாம். அதெல்லாம் வாய்க்காம போய்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா சில வேளை ஏன் இவ்வளவு தூரம் எனக்கு தடைப்படுதுன்னா அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியமாக இருக்கலாம். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. சில வேளையில கொஞ்ச நாளையில அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதனால உங்களோட சமாதானம் கெடுறது போல இருக்கும். அதனால ஆண்டவர் என்ன செய்வாரு, அதை தட்டி கழிச்சு எது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதோ அந்த வழியில உங்களை போதிச்சு ஆண்டவர் அருமையாக நடத்துவாரு. பாருங்க, நாங்க அங்க கேள்விப்பட்டதும் உண்டு, நாங்க அனுபவிச்சதும் உண்டு. சில வேளையில எங்கேயாவது போறதுக்கு புறப்பட்டு பசி ஏறத்துக்கு போய் என்னன்னாக்கா பசி 2 பஸ் 3 பஸ் போயிடும். இது போல தேவனோட பிள்ளைகளை சொல்றதே நான் கேள்விப்பட்டேன். நாங்க எங்களோட வாழ்க்கையிலேயே நாங்க அதை அனுபவிச்சிருக்கிறோம். பசு போயிரும், தடைப்பட்டு போயிரும். சே, என்ன இப்படிலாம் இந்த பசு போயிருச்சு, நிறுத்த மாட்டேங்கிறாங்க, ஓவர கூட்டமாவும் இருக்குது. சில வேளை பசே வராது. இப்படிலாம் நாங்க தடைப்பட்டு இருக்கிறத யோசிப்போம், பார்த்துருக்கிறோம். சில இது சொல்றதே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்தா அந்த காரியத்தை போயிருந்தா பட்டு தோல்வி அடைஞ்சி வெக்கப்பட்டு திரும்புற நிலையில இருக்கிறது போல இருக்கும். அதை ஆண்டோட பிள்ளைகளை மற்ற பேர் சொல்றதான் கேட்டோம், நாங்களும் அதை போல பட்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, தடை இருக்கும். சில வேளையில அந்த விஷயத்துக்கு போக கூடாதுங்கிற போல ஒரு தடை இருக்கும். அந்த தடையில ஆண்டவருடைய சித்தம் இல்ல, அது நமக்கு பிரயோஜனமா இருக்காது. அதனால ஆண்டவரே தடுக்கிறாரு. அது தடுக்கும் பொழுது நம்ம நின்னுட்டோம்னா நம்மளோட சமாதானத்தை நம்ம காத்துக்கிட்டு நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானமா இருக்க முடியும். இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளை, தடைப்படும் பொழுது நீங்க விட்டு விடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிரயோஜனமானதுல உங்களை போதிச்சு ஆண்டவரே நடத்தும் பொழுது நீங்க கீழ்ப்படிஞ்சு அவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கை, உங்களோட நிலைமைகளை, உங்களோட உயர்வை ஆண்டவரே பொருட்படுத்த அருமையாக நடத்துவார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஏசாப்பா, அந்த வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அதை கேட்ட அருமையான சகோதரன் சகோதரிகள் யாரா இருந்தாலும் எல்லாரும் நீங்க ஆசீர்வாதிங்கப்பா. எல்லாருக்கும் ஆண்டவரை இந்த நாள் பிரயோஜனமாக இருக்கணும். ஆண்டவரை நீங்க நடத்துங்க, நீங்க போதிச்சு ஆண்டவரை நடத்துங்க. ஏசாப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரையா, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நாள் கூட சில வேளை அப்பா ஸ்தோத்திரம் பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. திருமண நாளை சந்திக்கிற ஆண்டவரை குடும்பத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வமே, அவர்களே நீங்க ஆசீர்வதிங்க. ஏசாப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. தடப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களோட பிள்ளைகள மகிழ பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீங்க நடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம், நன்றி ஏசாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்லப்பா. வியாதியும் படிக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கிளம்பணத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில படிக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தெய்வமே அப்பா, எல்லாருக்கும் நல்ல சுகம் பலம் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க அவர்கள் நடத்துங்க ஆண்டவரே. தெய்வமே ஸ்தோத்திரம், நன்றி ஏசாப்பா. அப்பா ஸ்தோத்திரம், கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், மீள முடியாது இப்படி இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா, அருமையான ஆண்டவரே சகோதரன் சகோதரிகளை ஒவ்வொருத்தரையும் தேவன் சந்திச்சு அவர்கள் அதுல இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி ஏசாப்பா. ஆண்டவரே, கடை வியாபாரம் பண்றவர்கள் வியாபாரிகளுக்கா, சிறு சிறு வியாபாரங்களை செய்யறவர்களுக்கா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தெய்வமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லா வியாபாரத்தையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஏசாப்பா ஸ்தோத்திரம்.
விவசாயங்களை தேவன் ஆசீர்வாதிங்கப்பா. விவசாயிகள் ஆண்டவரை செய்யற எல்லா விவசாயத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகணும் ஆண்டவரை, செழிப்பு உண்டாகணும் தகப்பனே. நஷ்டங்கள் வரக்கூடாதப்பா. அவர்கள் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவரை அனுபவிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடலுக்கு செல்றார்கள், அவர்கள் சுகபத்திரமா ஆண்டவரே அப்பா மீண்டும் வர்றதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே தகப்பனே. ஸ்தோத்திரையா. எல்லாருக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென்.